Hello friends, welcome to Spice Adventures. இந்த வீக் நம்ம சேனலில் 90s கிட்டோட ஃபேவரட் ஈவினிங் ஸ்நாக் பேக்கரி ஸ்டைல் கோகனட் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் உடனே பார்க்க முடியும். கோகனட் பன் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு அரை கப் இல்லைனா 120 ml வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணி கலக்கி விட்டுட்டு மினிமம் 15 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. பால் வெதுவெதுப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப சூடாகவோ இல்லை கம்மி சூடாகவோ இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நுரைச்சி வந்திருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கோகனட் பன்னுக்கு மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர், அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 4 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நடுவில் குழி மாதிரி பண்ணி அதில் நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கிற ஈஸ்ட்டை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலந்ததும் அதில் 50 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ரொம்ப தண்ணியாகவோ இல்லை ரொம்ப கட்டியாகவோ இருக்கக்கூடாது. நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சாஃப்டாக ஒட்டாமல் வந்ததும் மேலே எண்ணெய் தடவி மூடி ஒரு 2 hours ரெஸ்ட் பண்ணி விடுங்க. அது சைஸ் அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வரும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை 2ஆக பிரிச்சுட்டு ஒன்று பெருசாகவும் இன்னொன்று சின்னதாகவும் பிரித்து வச்சுக்கோங்க. அதில் சின்னதாக இருக்கிற உருண்டையை ஃபஸ்ட்டு நம்ம உருட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக உருட்டக்கூடாது. கொஞ்சம் தடிசாக உருட்டி அதை நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வச்சுடுங்க. அடுத்து கோகனட் பன் உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இது அரை முடி தேங்காயில் துருவுனதில் கிடச்சிது. இதில் 1/4 கப் சுகர், 1/4 கப் tutti frutti ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. tutti frutti வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி. இப்போது இதை உருட்டி வச்சுருக்கிற மாவு மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பெரிய சைஸ் மாவையும் உருட்டி இந்த கோகோனட் ஸ்ப்ரெட் பண்ணது மேலே வச்சு சைடில் நல்லா அமுக்கி விடுங்க. மேலே இருக்கிறத கீழே தள்ளி அதை அமுக்கி விடுங்க. அப்போ தான் பேக் பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கும். சுற்றி நல்லா அமுக்கி விட்டதும் ஒரு 30 மினிட்ஸ் மூடி ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பால் இல்லைன்னா உருக்குன வெண்ணெய் அதை மேலேயும் சைட்லேயும் நல்லா தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு 150 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் 25 நிமிஷம் வச்சு பேக் பண்ண போகிறோம். நம்ம இதை சுவையான 90s கிட் ஃபேவரட் கோகனட் பன் ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.